ஃபர்ஸ்ட் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வியாசாச்சாரியராலே எழுதப்பட்டும் சுகாச்சாரியராலே உபதேசிக்கப்பட்டும் பரீட்சித் என்னும் மகாராஜனாலே கேட்கப்பட்டதுமான ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம். நடுவில் 900 சாப்பிட்டு விடலாம். 9 சொல்லிட்டு இருப்பார், அங்கே சொல்கிறாப்புல வேகமாக போடும் இல்லையோ, திருப்பாவே சொல்லி பாருங்களேன். மாயனை மண்ணு வடமுதர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய புழையம்னு முடிக்கணும் இல்லையா பாட்டை. தூயோமாய் வந்து நாம் துயிலடப் பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேசநலக்கதும் நீக்குன்னு 10 பாட்டாக எடுத்தேன். 5ஆம் பாட்டில் சொல்லிருந்தோம். இப்போ அப்படியே கொஞ்சம் நாக்கு பரண்டதுன்னா 16ஆம் பாட்டுக்கு போட மாட்டோமா? இப்படி தான் அதுக்கு. அதனால சந்தேங்கிறது கொஞ்சம் சின்ன வயசுல சொல்லிட்டா பசுமரத்தாணி போல நிற்குங்கிறதுக்காக சரி, சொல்லாமல் விட்டுட்டதுக்காக விட்டுட முடியாது. இப்போ சொல்லித்தான் ஆகணும்னு வச்சுங்க. இது புஸ்தகத்தை திறந்து ஒரு சமயத்துக்கு உட்காந்துக்கணும்னா அதுக்கு தனி 1/2 மணி வைக்கணும். இல்லைன்னா தளிகை பண்ண ஆரம்பிக்கச்சேவே கூட சேர்ந்து பாட்டு முடிஞ்சு போடும். தனியாக உட்காருன்னா இவ உட்கார மாட்டா, இன்னொரு 1/2 மணி நேரம் வைக்கணும் இல்லையோ. அதனால் புஸ்தகம் பார்க்க வேண்டாம்னா தளிகை ஆரம்பிக்கச்சேவே சொல்லி முடிச்சுடலாமோ இல்லையோ. அப்போ அது சுலபமாக இருக்குங்கிறதுக்காகத்தான் அந்த நாள்லேருந்து ஏற்படுத்தியிருக்கா. இருக்கட்டும், நாம் இப்போ பிரகலாத பாடசாலையில் இருக்கோம். பாடசாலைக்கு போனால் ஆச்சாரியனிடத்தில் அனைத்தையும் கற்றுக்கொண்டான். முதல் நாள் போய் முதல் தரம் வரைச்சு இதாபத்து ஏகசந்தாகிராகி. ஒரு தடவை சந்தை சொன்னால் 2ஆம் நாள் சந்தையே அவனுக்கு சொல்ல வேண்டாமா. அதோட கூட இல்லை, பெரிய புகார் பிள்ளைக்கு. அங்கே போனால் இன்னார்லாம் நண்பர், இன்னார்லாம் தீயவர்கள், அவர்கள்லாம் விரோதிகள்னு சொல்லி கொடுக்குறா. என் மனசுக்கு நண்பன் விரோதின்னு 2 பிரித்து படவே இல்லை. காத கக்கேன சாஸ்யசே, இவன் என்ன மித்திரன்கிறா அவன் அமித்திரங்கிறா. மித்ராமித்திர கதா குதா சர்வபூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்திர கதா குதா. பரமாத்மா கோவிந்தன் அனைவருக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கும் போது யார் நண்பன் யார் விரோதி மொத்த பேருக்குள்ள ஒத்தர். இந்த கை, இந்த சரீரத்தில் 2 கை, ஆத்மா உள்ள இருக்கார். இந்த கை எப்போன்னு சண்டை போடுமோ? ஆனால் உங்கள் கையோட என் கை சண்டை போடும். ஏன்னா அது வேற ஒருத்தருடைய சரீரம், இது வேற ஒருத்தருடைய சரீரம். என்னுடைய சரீரம்னு உடனே 2 கை சண்டையை நடிச்சிருத்தோ இல்லையோ. பகவான்கிற ஒருத்தருக்கு ஜகத்தத்தனி சரீரம்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் எதுக்கு நான் நீங்களும் சண்டை போட்டுருக்க போகிறோம்? இது தெரியாத வரைக்கும் நாட்டுக்கு நாட்டு சண்டை நடந்துன்னு தான் இருக்கும். அரசாங்கம் ஒரு விஷயத்தை புரியாமல் பண்ணிட்டு இருக்காள்னா சரீரத்தை பற்றியே பாடத்திட்டம் போடுறா. அதை பார்த்தாலே வேறுபாடு தான் தெரியும். இப்படி பார்த்தேன்னு வச்சுங்க, தலை சுத்தும். எல்லாம் சிவப்பு கருப்பு நீலம் பச்சை மஞ்சள் அது இது கண்ணாடி போட்டது போட என்னென்னமோ உட்காந்துருப்போமோ இல்லையோ. பார்த்தா சுத்தம். அப்படி கண்ணு மூணு எல்லாரும் ஆத்மான்னு நினச்சுட்டா சுத்தல் நிறைஞ்சு போடும். என்ன சரீரத்தை பார்த்தால் வேறுபாடு தெரியாது, ஆத்மாவை பார்த்தா சாமியம் தெரியாது. அதனால் அரசாங்கத்திலேருந்து சாமியத்தை சொல்லும் ஆத்ம கல்வி புரட்டினாலே ஒழிய கண்டிப்பாக சண்டை ஓயவே ஓயாது. ஒத்தருக்கொத்தர் சண்டை வந்துட்டே தான் இருக்கும். நாட்டுக்கு நாட்டு சண்டை போன்றிருப்பா. ஆனால் ஒரு நாள் அரசாங்கத்தவர் ஆத்மான்னு ஒத்துண்டு போதிக்க வரவே போகிறதில்லை. அதுக்கு தான் நம்ம பெரியவர்களை போதிச்சு வச்சுட்டு போயிருக்கா. அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னாலே ஏதோ பிரகலாதன் பார்த்தானே, தன்னை போலவே பிறரை பார்க்கிறான். ஹிரண்யகசிபு அழியணுங்கிற எண்ணம் கூட அவனுக்கு இல்லை. ஏன்னா அவனையும் ஆத்மாவாகத்தானே அவர் பார்த்தார். முதல் தடவையா கேட்கிறான். 9 வித பக்தியை சொல்லி முடிச்சுட்டான். யாரு மித்திரன் யார் அமித்திரன், அத்தனை பேர் எனக்கு வேண்டியவர்கள்னு பதில் கூறினான். இவனை இப்படி விட முடியாது, கண்டிப்பா கடைசி வாய்ப்பு தரேன், போய் சொல்லி கூட்டின்னு வாங்க. இந்த தரம் அவளும் உறுதிமொழி அளித்தான். இந்த மாதிரி விடமாட்டோம் பாருங்க, இன்னுமே அடுத்த தரம் வரைச்சே உம்ம நாமத்தை சொல்றோம். இந்த தரம் வாத்தியார் பாடத்தெல்லாம் ஆரம்பிச்சார். எங்க பேரை கெடுத்துறாதே, எங்க உயிருக்கே ஆபத்தாப்படும், நாங்க சொல்றத நன்னா கேட்டுக்கோ. சரி சரின்னு பிள்ளை தலையாட்டினா அவர் அப்படி இப்படி தீர்த்தம் சாப்பிட பால் சாப்பிட போயிருக்கிறச்சே முன்னாடி தரையாவது இவன் மட்டும் நாராயண நாமத்தை சொன்னான். இந்த தரத்துல எல்லா பிள்ளைகளையும் கூட்டி உட்காந்து வச்சிருந்தான். வச்சுட்டு ஹே தாதவ புத்திரர்களே வாங்கோ, அசுரர்களே உங்களுக்கு நல்லது சொல்லித்தரேன், வாத்தியார் வர்றதுக்குள்ளே சொல்லி கொடுத்துட்றேன், அதனால் நீங்கள் நன்னா கேட்டுங்கோ. குழந்தைகள்லாம் ஆச்சரியமாக பார்த்தா, உனக்கு எத்தனை விஷயம் எப்படி தெரியறது? நீ ஒன்னத்தானே பிறந்தோம், நாங்களும் அசுர குழந்தை நீ அசுர குழந்தை, உனக்கு மட்டும் தெரியறது என்ன? நாரதர் கர்ப்பத்தில் சொல்லி கொடுத்தார். அதனால தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நாங்கள் எங்கே போவோம்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒருத்தனுக்கு பாக்கியம் இருந்திருக்கும், பல பேருக்கு பாக்கியம் இருக்காது. ஆனால் இந்த ஒருத்தனை பிடிச்சின்றதுனால பல பேர் மோட்சத்துக்கு போயிடலாம்னு தான் பெரியோர்கள் சொல்லியிருக்கா. அதை நீ தெரிஞ்சுக்கணும். ஏன் ஒருத்தனுக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு கவலைப்படாதே. ஒருத்தனுக்கு தெரிஞ்சா பாக்கி 100 பேர் அவனை பிடிச்சுனுட்டா அவன் நிழல்லையே ஒதுங்கி படுவோம் இல்லையோ. ஆச்சாரியர்களுடைய உபதேசமே அதுதான். ஏன் நம்மாழ்வார் நிழலில் ஒழுங்கணும், ராமானுஜர் திருவடியை பற்றுங்கோ, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு திரும்ப ஏன் சொல்லிட்டு இருக்காருனா, பெரியவர் ஒருத்தர் போகும்போது பின்னால் நம்ம ஒட்டி கொண்டு 4 பேர் வந்தால் பெருமான் கேள்வி கேட்பதில்லை. இதுதான் உண்மை. சாமி இது சரியாகவே படாது போல் இருக்கு. இப்போ இப்படியே அவர் பின்னாடி போயிருந்தான்னா அப்படி போனால் தான் நம்மளால் போக முடியும், வேறு வழி இல்லை.
அப்படி யாரான ஒருத்தர் போய் எங்கேயானும் திருவேங்கடத்திலே திருப்பதியில் பெருமாள் சேவைக்கு போகிறோம், ஜீயர் சுவாமி முன்னாடி எழுந்துருளுகிறார். அப்போ வாசலில் போய் காத்துட்டுருக்கணும். ஜீயர் போகிறச்சே சத்தம் போடாத அவர் நிழலில் போகணும். போயிட்டு இருக்குச்சு அவன் கேட்பான், வாசலை பார்த்துக்கிற காவலாளி இருக்காரோ இல்லையோ, அவர் கஞ்சாடி ஜீயர் சுவாமிகிட்ட கேட்க முடியுமா? ஆனால் பார்க்கச்சே பின்னாடி யாரோ வராளே அப்படின்னு அதை தடுக்கிறதுக்காக அவன் கேட்பான். அவர் ஒன்றும் பதிலே சொல்ல வேண்டாம், என் கூட தான் வரா அப்படின்னு காமிச்ச உடனே சத்தம் காட்டாமல் நிழலோட நிழலாக போடணும். அந்த சமயம் பார்த்து, சுவாமி நான் இன்னும் மூட வந்தமான்னு ஒரு சத்தம் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், 7 மலைக்கும் கீழே கொண்டு விட்டுருவா, மேலேயே நிறுத்த வைக்க மாட்டான். அப்போ ஆரோத்தர் மகான் போறார்னு சொன்னால் நாம் பின்னாடியே ஒட்டிண்டு போகணுமோ இல்லையோ, அது எங்கே பார்த்துக்கலாம். இப்போ ராவணன் ஒருத்தன் குற்றம் புரிந்தான், நாடாக அழிந்தது. ஒத்தனைத்தான் அழிச்சிருக்கணும். அப்போ குற்றவாளி பின்னால் தீயவன் பின்னால் நின்னால் அனைவருமே அழிவர். விபீஷணன் ஒத்தந்தான் வந்திருக்கான், அவனை ஏற்றுக்க கூடாதுங்கிறதுக்காக சுக்ரீவன் ஆந்தனையும் போராடி இருக்கான், அவனை நிறுத்தி வச்சு இவ்வளவு பேச்சு பேசியிருக்கா. கடைசியில் ராமன் ஒத்துண்டே திருவேன் ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டார். விபீஷணன் அழைச்சின்னு வரா, அவன் கூட 4 ராட்சசால் வந்திருந்தாலோ இல்லையோ, அவர்களை பற்றி ஒரு வார்த்தை பேசப்பட்டதோ? பேச்சே இல்லை. விபீஷணன் தானே 4 பேர் உள்ள வந்துட்டா பாருங்க. இதுதான் நல்லவனுக்கு பின்னாடி இருக்கிறதும் தீயவனுக்கும் பின்னாடி இருக்கிறதுக்கும் வித்தியாசம். இப்போ நல்லார்கள் கூட ஒட்டின்னு இருந்தோம்னா தானே நமக்கும் கிடைச்சிட்டு போகிறது. இப்போ அதே போல பிரகலாதன் இந்த குழந்தைகளுக்கு சொல்ற, கவலைப்படாதீங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு, இப்போ நாராயண நாமத்தை சொல்லுங்க. குழந்தைகள் கேட்கின்றனர். பகவானை ஆராதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கமே, யார் சொன்னா? ரொம்ப ஸ்வாராதனா சேம்பெருமான். ஸ்வாராதனா எளிதில் ஆராதித்து விடலான்னு அர்த்தம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. ஒரு இலை, சின்ன வாழைப்பழம், பூர்ண கும்பத்தில் தீர்த்தம், எங்கேயோ ஒரு சாம்பிராணி புகை கிடைக்காதா? இதில் எத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுவேன்னா பகவான் சொல்லியிருக்கார். புரி ஜெகநாத க்ஷேத்திரம் சமீபத்தில் பார்த்தோமோ இல்லையா, நவக்கலையவரம் உற்சவம் நடந்தது, பெரிய பெரிய உற்சவம், திருத்தேர்லாம் 3 தேர் நடந்தது, ஒரு மாதம் முழுக்க எவ்வளோ பெரிய ரதோத்சவம். அந்த ஜெகநாத பெருமாளை பற்றின சரித்திரம் நம்மள ஈட்டிலேயே எடுத்துக்காட்டாக சொல்லி உள்ளார். ஒரு நாள் ராத்திரி 9 மணிக்கு சன்னதி கதவு சாத்த போகிறார். அப்போ ராஜா அன்னைக்கு முழுக்க அவன் தரிசனமே பண்ணலை. பெருமாளை சேவிக்கலாம்ங்கிறதுக்காக ராஜா உள்ள ஓட்டமாக ஓடி வந்தான். வரப்போகிற சமயத்துக்கு பெருமாளுக்கு எதாவது வாங்கிட்டு போக வேண்டாமா? உபகாரம்னு சொல்லுவா. வயசானவாளை பார்க்க போனாலோ, ரோகிகளை பார்க்க போனாலோ, குழந்தைகளை பார்க்க போனாலோ, தெய்வத்தை சேவிக்க போனாலோ, ஆச்சாரியனை சேவிக்க போனாலோ வெறுங்கை வீசிக்கொண்டு போகக்கூடாது. ஏதோ ஒன்று உபகாரம் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறதுக்கு எடுத்துன்னு தான் போகணும். ஒரு எலுமிச்சை பழமாவது, ஒரு முந்திரி பருப்போ, திராட்சையோ, புஷ்பமோ, பழமோ, ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகணும். அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. பகவானை சேவிக்க போகிறச்சே நமக்கு பிடிச்சதை அவர்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிச்சுடலாம். ஆனால் ஆச்சாரியனை சேவிக்க போனால் அவருக்கு பிடிச்சதை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். இது 2 வேறுபாடு. அவருக்கு எது வேணுமோ கேட்டு கொடுக்கணும். பெருமாள்கிட்ட கேட்டால் பதில் வராது. அதனால் நமக்கு எது பிடிக்குமோ கொண்டு போய் அவர்கிட்ட சமர்ப்பிச்சு விடலாம். இதை போல் அவர் ராஜா ஏதோ வாங்கிட்டு போனோம்னா ஒரு புஷ்பம், நல்ல சம்பகா புஷ்பம், சம்பக புஷ்பங்கிற மூலியம், அது ஒரே ஒரு பூ, கூடையில் ஒரு பூக்காரி வச்சுருக்கா, நாள் முழுக்க வியாபாரம் முடிஞ்சு போச்சு, ஒரே பூ பாக்கி, எனக்கு கொடுத்துருன்னு ராஜா கை நீட்டினா. என்ன வேலை, ராஜாட்ட பேச முடியுமா? புஷ்பத்தை கொடுக்க போறா. அந்த ஊர்லேயே பெரிய வியாபாரி அவன் வந்து, நானே இன்னைக்கு பெருமாளை தரிசிக்கல, அந்த பூவை எனக்கு கொடுன்னு கேட்டான். அவள் தகச்சு போய் நின்னுட்டான். இன்னும் இவர் கேட்குறார், அவர் கேட்குறார். 10 ரூபான்னா அவன் 20ன்னா, அவன் 50ன்னா இவன் 100ன்னா, இவன் 100ன்னா அவன் 500ன்னா, மாற்றி மாற்றி அவா விலை ஏற்றின்னு போகிறா. வியாபாரி சொன்னால் என் சொத்தில் பாதி எழுதி வைக்கிறேன், நாட்டையே பாதி எழுதி வைக்கிறேன்னா ராஜா. வியாபாரி என் முழு சொத்தை எழுதி வைக்கிறேன். ராஜா நாடு முழுக்க எழுதி வச்சான். பூக்காரியின் இடத்திலே நாட்டை கொடுத்து ஒரே ஒரு சம்பா புஷ்பம், அந்த புஷ்பத்தை எடுத்துன்னு போய் ஜெகநாத பெருமாள் திருவடியில் சமர்ப்பிச்சான். நன்னா சேவிச்சான், கை ஊப்பினா, வந்தான், நிம்மதியாக தூங்கிப்பட்டான். இத்தனை நாள் அவன் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கினதே இல்லை. இன்னைக்கு தான் தூங்கியிருக்கான். எப்படி வந்ததுன்னா சொத்து படுத்தோ இல்லையோ, நிம்மதியாக தூங்கிப்பட்டான். இத்தனை நாள் சொத்து இருக்கிற வரைக்கும் அதை எப்போ காப்பாற்றுறது, எப்படி காப்பாற்றுறது தெரியல. சரியாக தூங்கினார். ராத்திரி சொப்பனத்தில் ஜெகநாத பெருமாள் எழுந்துருளினார். எழுந்துருளி அவனை தட்டி எழுப்பி, என்னால் தாங்க முடியல, ஒரு புஷ்பத்தை கொண்டு வந்து சமர்ப்பிச்சுக்கிறப்பார், அது தலையில் ரொம்ப பாரமாக இருக்குது, நீயே அதை வந்து இறக்கி வச்சுட்டா தேவையில்லை. இவன் கேட்டான், நீ கீதையில் உலகத்தையே நீ தான் தாங்கிறதா சொல்லியிருக்கே, நான் ஒரே ஒரு சம்பா புஷ்பம் சமர்ப்பித்தேன், இதை போயா உன்னால் தாங்க முடியாதுன்னால், அதையும் தாங்குவேன், உலகத்தையும் தாங்குவேன், ஆனால் நாடே போனாலும் இதை சமர்ப்பிக்கணும்னு ஒரு பக்தி கனம் வச்சிருந்தப்பார், அந்த கனத்தை தாங்கிறதுக்கு என்னால் முடியல, அதனால இந்த புஷ்பத்தையே இறக்கி வச்சிருன்னு சொல்லுவான்னால், இது சம்பா புஷ்பத்தினுடைய கதை. புரி ஜெகநாத பெருமாள் சரித்திரம். இதனுடைய ஆதாரம் எல்லாம் இந்த பிரகலாத சரித்திரம் தான். குழந்தைகளை எத்தையும் சமர்ப்பிக்கலாம், அவன் கட்டப்படுத்த மாட்டார். ஸ்வாராதன். ஏன் பெருமாளை எளிதில் ஆராதிக்கலாம், மனிதர்களை எளிதில் ஆராதிக்க முடியாது? முதல் நாளே சொன்னேன், நாம கொடுக்கறதுனால பெருமை வரப்போறது மனுஷனுக்கு, ஆனா தெய்வத்துக்கு நாம கொடுக்கறதுனால பெருமை இனிமே வந்துட போறது இல்லை. பின்ன எதுக்கு கொடுக்கிறோம்னு சொன்னால் நமக்கு பெருமை அடைய,
மக்கள் ஆருக்கு நாம எதை கொடுத்தாலும் அவளுக்கு பெருமை அடையணுங்கிறதுக்காக சொல்றோம். ஆனா பகவானுக்கு ஒண்ண சமர்ப்பிக்கணும்னா நமக்கு பெருமை கிடைக்கணுங்கிறதுக்காக சமர்ப்பிக்கிறோம். அவரோட சம்பந்தப்பட்டால் மழை ஜலம் கொட்டுறது, நதி எல்லாம் போய் கடல்ல சேர்ந்துட்டு இருக்கு. கடல் ஏதான ஒரு அங்குலம் ஏறுமா? நதியே வரல, கடல் ஒரு அங்குலம் எங்கேயானு கீழே போயிடுமா? ஆகாது. பின்ன நதிகள்லாம் எதுக்கு? ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாம பிரவிசந்தி நத்யா. கண்ணன் கீதையில் ஆச்சரியமா சாதிக்கிறார். எல்லா நதிகளும் கடல்ல போய் சேர்றதே கடல் ஏறித்தா. நதி வத்தி போச்சே சித்திர மாசம், கடல் இறங்கி படுத்தா. நதி ஏன் கடல்ல சேர்றதுனால் தனக்கு கடல் சம்பந்தத்தால ஒரு பெருமை வேணும்னுட்டு, தன்னால கடலுக்கு ஒரு பெருமை வரப்போறதுங்கிறதுக்காக இல்லை. கடல்ல போய் சேர்ந்தா தான் நதிக்கு பெருமை. நத நதீபதின்னு சொல்லுவார்கள். நதி நதம் ஆகிய அனைத்துக்கும் பதி கணவன் தான் கடவன். எல்லா கங்கா காவேரி யமுனா சரஸ்வதி முதலான அனைத்து நதிகளுக்கும் பதி கணவன் கடலரசன் சமுத்திரராஜன் தான். அதனால தனக்கு அதனோட சம்பந்தம் ஏற்பட்டு தனக்கு ஒரு பெருமை வரணுங்கிறாப்புல தான் நாமும் பாடுறோம். இப்போ பெருமானுடைய சஹஸ்ரநாமத்தை சொல்றோம். இன்னைக்கு நான் சஹஸ்ரநாமம் சொன்னதுனாலே பகவானுக்கு எவ்வளவு பெருமை வந்தது தெரியுமோன்னு அர்த்தம் இல்லை சுவாமி. நீர் சஹஸ்ரநாமம் சொன்னதுனால ஒம்மனாக்கு சுத்தி அடைந்து பெருமை பெற்றீர். இதனால அவருக்கு பெருமை இல்லை. எப்ப அவருக்கு பெருமை இல்லையோ அப்ப எவ்வளவு கொஞ்சம் சொன்னா கூட அவருக்கு போரும் இல்லையோ. அதனால ஒருத்தருக்கு பெருமை வரப்போறதுன்னா தான் கஷ்டப்பட்டு ஆராதிக்கணும். என்னால் அவருக்கு பெருமை இல்லை, அவரால் எனக்கு பெருமைன்னு துளி ஆராதித்தா கூட பெருமை தானே. இதுதான் அதுக்கும் உலகத்துக்கும் இவருக்கும் உண்டான வேறுபாடுன்னு தெரிஞ்சு குழந்தைகளே, அதனால் அவர் ஆராதிக்கிறது ரொம்ப சுலபம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பும்சா வருஷசதம் ஹியாகு ஆயுகு ததர்த்தம் சாதிச்சாத்மனா நிஷ்பலம் யதசௌ ராத்திரியாம் சேதே அந்தம் பிராபித்தஸ்மதா தமஹா முக்தஸ்ய பால்யே கௌமாரே கிரீடத்தோ யாதி விம்சதி. மேலும் பிரகலாதன் குழந்தைகளுக்கு உபதேசிக்கிறான். சின்ன வயசு 3 வயசு வரைக்கும் நமக்கு மலமூத்திரத்தை பெருக்கிறது கூட நமக்கா தெரியாது. அதை கூட எடுத்து நம்ம சுத்தம் பண்ணல. 3 வயசு ஓடி போச்சு. சரி, 4 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் பாலனா இருக்கார். விளையாட்டு 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 சரியா போச்சு. அதுக்கப்புறம் கௌமாரம் வந்தது. 6-7 வயசுக்கு மேலே 18 வயசு வரைக்கும் இங்கே படி அங்கே படி, அதை பார்த்துக்கோ இதை பார்த்துக்கோ, அதிலே நாடி சரியா போச்சு. 18 ஆச்சு, மேலெல்லாம் யௌவன பிராயம் வந்துடுத்தேன்னா யௌவனே விஷயஷினாம், காமசுகத்தை அனுபவிக்கணும், பணங்காசு சம்பாதிக்கணும், இங்கே போகணும் அங்கே போகணும் ஆச்சு. அப்படி இப்படியுமா 38 வயசாயிடுது. சரி, இனிமே வயசாச்சே வரலாமான்னால் இப்போ வர்றதுக்கு உடம்பு ஒத்துழைக்கல. இத்தனை நாள் எத்தையோ பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வயசாயிடுத்து வரலாம்னு தோணும் போது எதுவும் உங்களுக்கு ஒத்துழைக்காது. வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னையி 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அகருளானே என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடியிருக்கார். வேதன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுள் 100, வேத நூல் பிராயம் 100, மனுஷர்தாம் புகுவரேலும். ஒருவேளை 100 கிடைச்சா எத்தனை பேர் கிடைக்குமோ? ஒருவேளை கிடைச்சால் பாதியும் உறங்கி போகும். அதில் பாதி தூக்கத்திலே கழிச்சிடும், ஒரு பாதி படுத்து. நின்னை 15, பாக்கி இருக்கிறது 15, 50 வருஷம்தான். அது ராத்திரியில் மட்டும் தூங்கினான். பகல்லையும் தூங்கினோன்னு வச்சுங்க. நின்னை 15, 10 5 15 தான் மிஞ்சும். 15 50 இல்லை, கூட்டிக்குங்க. 10 5 15, 15 வருஷம். 15 வருஷமான முழுக்க கிடைச்சி சொன்னால் பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் பாக்கியே இல்லை. இது எல்லாத்துக்கும் நடுவில் எங்க பிரம்ம தியானம் பண்ணி எங்க தேடி அவர் அடைய போகிறோம்? ஆதலால் பிறவி வேண்டேன், இவ்வளவு மோசன்னு தெரிஞ்சு எனக்கு பிறவியே வேண்டாம் அரங்கமான அகருளானேன்னு திருமாலையில பிரார்த்திக்கிறார். இப்போது பிரகலாதன் குழந்தைகளுக்கு உபதேசித்து இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாராயண நாமத்தை சொல்லுங்க. சொன்னதுனாலே பெருமாள் திருப்தி பட்டுவிட போறார். இவ்வளவு தூரம் சொல்றச்சேதான் ஆச்சாரியன் பால் சாப்பிட போனவர் வந்தார். அதுக்குள்ள இங்க மாத்தி ஆயிடுத்து, மூளை செலவையே ஆயிடுத்து. பிள்ளைகளெல்லாம் வந்த உடனே ஒரே குரல்ல நாராயணாய நமகன்னா. இனிமே இந்த வம்பே நமக்கு வேண்டாம், இந்த ஒரு பிள்ளையை பார்க்கவே முடியலன்னா எல்லாரும் சேர்ந்துட்டா இப்போ நம்மால் இவனை திருத்த முடியாதுன்னு தகப்பனார் இடத்திலே கொண்டு போய் கொடுக்க, எதனால பிள்ளை எப்படி ஒண்ணுமே திருத்த முடியலன்னு யோசித்து பார்த்தான். இனிமே இவனை வச்சு பிரயோஜனம் இல்லை, அழித்து விட வேண்டியதுதான். மலையிலேருந்து தள்ளினா, கடல்ல போட்டு அழுத்தினா, விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தா, பாம்பை விட்டு கடிக்க விட்டான், ஆனை காலில் விட்டு இடற விட்டான், ஒன்றும் சலிக்கலை. நல்ல விஷமா கொண்டு கொடுக்கறச்சே. இதன் நீல நிறத்தை பார்த்தா என் கண்ணனுடைய நீல நிறமாட்டம் இருக்கேங்கிறான். நெருப்புக்கு நடுவில் போட்டு எரிக்கிறச்சே இதன் பளபளப்பு நம்ம பகவானுடைய திருமேனி பளபளப்பாட்டம் இருக்கேங்கிறான். மலையிலேருந்து பிடிச்சு தள்ளி விடச்சே இதை போல ஒரு மலையத்தானே பகவானே குன்று குடையாக பிடித்தார், அவர் தூக்கி பிடித்தாருங்கிறான். கடல்ல போட்டு அழுத்தச்சே இதன் நடுவில் தான் பெருமாள் சேனிச்சுட்டு இருக்கார். அழுத்தினா அங்கே போய் சேவிச்சு விடலாமே. என்ன எத்த பண்ண போனாலும் அவர் சம்பந்தத்தில் சொல்ல பாம்பை விட்டு கடி விட்டு பார்த்தான்,
நம்ம பெருமாள் படுக்க. அவர் நம்மளே இது கடிக்க போறார். அவரை தெரியாதவனைத்தான் அவர் கடிக்க போறார். தெரிஞ்சவர் அவர் கடிக்கவே மாட்டாரே. அரியம் செந்தியை தழுவி அச்சுதனன்னு மெய் வேவாள். ஆழ்வாருடைய பாசுரம். நெருப்புக்குள்ளேயே போட்டாலும் நெருப்பை கட்டிக்கிறாராம் ஆழ்வார். அச்சுதனுடைய திருமேனி பளபளப்பாட்ட இந்த நெருப்பு என்னமா இருக்கு பத்தியா. அரியன் செந்தியை தழுவி அச்சுதனன்னு போமிளநாகத்தின் பின் போய் அவன் கிடக்கை ஈதென்னும் கோமளவான் கண்ணை புல்கி கோவிந்தன் மெய்த்தனவென்னும். ஒரு கண்ணுக்குட்டி ஓட போகிறது, ஆழ்வார் போய் அதன் கழுத்தை கட்டிக்கிறார். இந்த கண்ணுக்குட்டி கண்ணன் மேய்ச்ச கண்ணுக்குட்டிங்கிறார். அவர் எப்போது துவாபரயுகத்தினுடைய கடைசி, வடக்கே மதுரை, இவர் தெற்கு கோடியில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஆழ்வார் திருநெல் இருக்கார் கலியுகத்திலே. ஆனால் அந்த கோமளவான் கண்ணை புல்கி கோவிந்தன் மெய்த்தன போமிளநாகத்தின் பின் போய் ஒரு பாம்பு ஓடித்துனா பாம்பு பின்னாடியே போய் கட்டிக்கிறார். பாம்பை போய் கட்டிப்பீரானால் அவன் கிடக்கை ஈதென்னும். அவருடைய கிடக்க, அவருடைய பாம்பு படுக்கை இதுதான் என்று பக்தர்கள் புரியாமல் தவித்து பகவான் அனுபவிக்கிறாளோ இல்லையோ, அதை போலத்தான் பிரகலாதனுடைய நிலை. இப்படியே இவனுடைய பக்தி முத்தித்து ஆறு இவனை கொல்லவே முடியல. ஹிரண்யகசிபு யோசித்தான், இதெல்லாம் தான் பிள்ளையனுடைய பக்தி மகாத்மியம்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. அந்த முட்டாள் நினைச்சானா, என்ன கண்டா யமனுக்கு பயம், அதனால தான் எம்பிள்ளைங்கிறதுனால இவரை கொல்லலை போல் இருக்கு யமன். அதையும் தந்தலையிலே போட்டுட்டான். எனக்கு இருக்கிற சக்தி அதனால எம்பிள்ளைய கொல்லலை என்று இப்படியே போக ஓர் நாள் வேறு வழி என்று போய் பிள்ளைய உட்காத்தி வச்சு திரும்ப திரும்ப ஹிரண்யாய நமஹா நீ சொல்ல மாட்டேங்கிற, நாராயணாய நமஹா சொல்ற. இதை சொல்ல சொல்லி உன்னை தூண்டுவது யார்? எங்க இருக்கிறார்னு சொல்ல. எல்லாம் உன் உள்ளத்திலும் இருக்கிறார், என் உள்ளத்திலும் இருக்கிறார். உள்ளத்தெல்லாம் கை காட்டாதே. இந்த தூணில் இருக்கிறாரான்னு கேட்டான். இன்னின்ன தூணிலும் உளன், இந்த தூணிலும் இருக்கிறார். தூண்ல இந்த தூண்ல இருக்கிறாரா? எல்லா தூண்களுக்குள்ளையும் இருக்கார். நான் இப்ப இந்த தூணை உடைக்க போறேன். ஒருவேளை நீ சொன்ன நாராயணன் அந்த தூணுக்குள் இல்லையானால் அப்ப நான் ஒரு காரியம் பண்ணுவேன். நின் செம்பத்த குருதி தேக்கி உடலையின் தின்பன் கும்பத்தென் கரியை கோள்மா கொன்னென எப்படி ஒரு நீண்ட யானையை சிங்கம் மஸ்தகத்திலே பிளந்து அதனுடைய செம்புத்த குருதி அதனுடைய ரத்தத்தை எப்படி இப்படி குடிக்குமோ அதை போல உன்னை யானையாட்ட வைப்பேன். நான் சிங்கமாட்ட இருந்து உன்னையை அழித்து உன் ரத்தத்தை எடுத்து குடிச்சிருவேன் என்று ஹிரண்யகசிபு பேச, அது வரைக்கும் பெருமாள் உள்ள தலையை முடிவு பண்ணாது இருந்தார். எந்த தலையான ஒரு முடிவு எடுக்கல. ஏன்னா அவன் கேட்டிருக்கிற வரத்தின்படி தலை வேறையா இருக்கணும், உடல் வேறையா இருக்கணும். அது எந்த தலையா வேணா இருக்கலாமே, சிங்கம் புலி கரடி எதை வேணா வச்சுக்கலாமே. ஏன் சிங்கத்தை வச்சுட்டார்னால் உள்ளேந்து பார்த்துட்டே இருக்கிறச்சே வெளியில பேசுற சத்தம் கேட்டுது. ஓ, நம்ம சிஷ்யனை யானையா வச்சு இவன் சிங்கமா இருக்க போறேன்னு சொன்னானா, இவனை யானையா வச்சு நாம சிங்கமா இருந்து அழிச்சுடுவோம் அப்படின்னு பெருமான் முடிவெடுத்து சிங்கத்தலை அப்போதே ஏற்று அங்க இருக்கிற எல்லா தூணுக்குள்ளேயும் நிருசிம்மனா இருந்துட்டாராம். எனவே எந்த தூணை தட்ட போறானோ தட்ட வேகத்துல குழந்தை பயந்து போய் இந்த தூண்ல வரலேன்னு விட்டா அவன் உயிரியே விட்டுருவோம். அதை நினைச்சிட்டு பெருமாள் எல்லா தூணுக்கும் வந்தார். வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், அன்று ஒரு தூணிலிருந்து நரசிங்கம் புறப்பட்டது. இன்னைக்கு ஹிரண்யகசிபு மாளிகை எங்கேன்னு கண்டுபிடிச்சு அடுத்த தூண்ல நீங்க போய் தேடி பாருங்கோ. ஒவ்வொரு தூணுக்குள்ளும் இன்னைக்கு நிருசிம்மன் காத்துட்டு இருக்கார். அடுத்த பிரகலாதன் வருவனான்னு காத்துட்டு இருக்கார். வந்து கை காட்டினோம்னு சொன்னா அவருக்கு திருப்தி. இப்போ நம்ம குழந்தை கேட்கும், பிரகலாதனுக்கு வந்தாரே எனக்கு வருமானு கேட்டா, அதெல்லாம் உனக்கெல்லாம் வராதுன்னு சொல்லக்கூடாது. அடுத்த வார்த்தை நம்ம சொல்லிடுவோம். நம்ம கூட்டெல்லாம் வருவரான்னா அது வளர்ந்துட்டு இருக்கிற துளி பக்தியும் அப்பவே போடும். இப்போதான் ஏதோ ஒரு துளி நீர் குமிழி ஆட்டம் பக்தி வர ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்த்து போஷித்து வளர்த்து கொடுக்கணுமே தவிர என்ன சொல்லணும், இப்போ நீ பிரகலாதனாட்டம் பக்தியை வளர்த்துண்டு வா, கூப்பிடு, என்னைக்கு அவர் வரணுமோ வருவார், ரட்சிப்பார். அதுக்காக காத்துட்டு இருக்கிறது தான் பக்தனுடைய காரியம் என்று தான் நம்ம எடுத்து சொல்லணுமே தவிர சடக்கென்னு குழந்தை கேட்டுதுங்கிறதுக்காக அதெல்லாம் நம்ம கூப்பிட்டாலாம் வரக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. கலியுகத்தில் வரமாட்டார்னு சொல்லக்கூடாது, 2015 வரமாட்டார்னு சொல்லக்கூடாது. நாம் யார் சொல்ல? யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம். எப்போதும் பிறப்பேன், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அவ்வளவுதான் நமக்கு சொல்றதுக்கு உரிமை. கீதையில ஸ்லோகம் இருக்கு, எப்போதும் பிறப்பேன் என் விருப்பப்பட்டபடி. குழந்தை கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லணும்? அவர் எப்போ விருப்பப்படுவாரோ பிறப்பார், கூப்பிடு, எப்போ வரணுமோ வருவார். கஜேந்திரன் கூப்பிட்டதுக்கு வரலையா? திரௌபதி கூப்பிட்டதுக்கு வரலையா? பிரகலாதன் கூப்பிட்டதுக்கு வரலையா? நீ கூப்பிட்டதுக்கும் வருவார். உடனே குழந்தை கேட்கும், நீ கூப்பிட்ட அன்னைக்கு வந்திருக்காரா? உனக்கு இவ்வளவு வயசா இருக்கே, உனக்கு எப்போவா நீ கூப்பிட்டுருக்கியான்னால், அடியன் கூப்பிட்டதும் இல்லை, அதனால வந்ததும் இல்லை, எனக்கு அவ்வளவு பக்தி எல்லாம் இல்லை, உனக்குத்தான் அந்த பக்தி வரணும்னு நான் பிரார்த்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா கூட போறோம். அதனால நம்ம எந்த நேரத்திலையும் சிறுவர்களிடத்திலே விட்டு கொடுத்தே பேசக்கூடாது. நமக்கு தெரியாதுங்கிறதுக்காக விட்டு கொடுக்கூடாது. இது நமக்கு தெரியாது அவ்வளவுதானே. இப்போ என்ன என் வாழ்க்கையில நான் கூப்பிட்டது இல்லை, அந்த அளவுக்கு பக்தி இல்லை, கூப்பிடாதனால பகவான் வரல. கூப்பிட்டா வந்துட மாட்டார்னு ஆறு சொல்ல முடியும்? கூப்பிட்டா வருவார்னு தான் சாஸ்திரம் சொல்றதே தவிர நம்மாட்ட இருக்கிறவாள்லாம் கூப்பிட்டா வந்துடுவாரான்னு கேட்டுவிட்டால்
அப்ப பகவான் அனைவருக்கும் பொதுங்கிறது கட்டு போகும். அப்படி அல்ல, அவர் பொதுவா ஆர் கூப்பிட்டாலும் வரத்தான் போகிறார். இனி கடைசியாய் ஹிரண்யகசிபு கோபத்தினாலே துவண்டு போய் இவனை விட்டுடக்கூடாது, இந்த நாராயணன் இங்கு உள்ளே இருக்கிறாரான்னு இன்னைக்கு பார்த்துருவோங்கிறதுக்காக குவாசோ எதிச சர்வத்திர கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யத்தே சோகம் விகத்தமானஸ்ய சிரக்காயா தராமித்தே. நீ சொல்ற நாராயணன் உள்ளலில்லே, உன் கழுத்திலேருந்து இப்பவே உன்னுடைய தலையை வெட்டி வெளியில் எடுத்துட போறேன் பார். என் அதீத கோபத்தோடைய தன் கதை எடுத்துக்கொண்டான், முட்டியை மடக்கி கொண்டு ஓவென்ற கூக்குரலோடைய போய் இடித்தான். கட்கம் உற்பத்திதோ வராசனாத் ஸ்தம்பே ததாட அதிபலஹ ஸ்வமுஷ்டினா ததைவ தஸ்மின் நினதோதி பீஷணா பபுவ ஏனாண்ட கட்டாகமஸ்புடத். இவன் போய் இடித்த வேகத்தில் தூண் ரெண்டாக பிளந்தது. பெரிய அண்டகட்டாகமே நீண்ட ஒலி ஏற்படுத்தினா போலே நரசிம்ம தனு ரகௌணி சமசமய சமுத்பவச்ச பக்த கிரஹ ஸ்தம்பேச்ச சம்பவத்வே. ஸ்தம்பம் பிளந்தது, தூண் பிளக்க நீண்ட பெரிய உருவத்தோடே அட்டகாச சிரிப்போடே கூட அந்தியம் போதில் அரியுருவாகி அரி அழித்தவன பந்தனதீர பல்லாண்டு என்று பெரியாழ்வார் திருப்பல்லாண்டின பாடினபடிக்கு தலைக்கு மேலே சிங்க உருவாய், தலைக்கு கீழே நர உருவாய், மனித உருவமாக பெருமான் தோன்றின. ரெண்டு சேர்த்து பஷ்யன்னஹோ நிரு மகேந்திர ரூபம், நிருரூபம் மிருகேந்திர ரூபம். ஒன்னு சிங்க உருவம், மனித உருவம், ரெண்டும் உழைந்த அரியும் மானிடமும் உடனாய்த்தோன்ன ஒன்னு வித்து பிழைந்து வளைந்த உகிரானே பெருந்தன்கானல்னு திருக்கண்ணபுரத்தை பத்தி ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். உழைந்த வரியும் மானிடமும், தலைக்கு மேல் சிங்கமா இருக்கார், கீழே நரமா இருக்கார். இந்த ரெண்டும் சேருமா? சேராத ரெண்டை சேர்த்தார். எதற்காக இப்படி சேர்த்தார்? எப்போது தோன்றினார்? அந்தியம் போதில் அரியுருவாகி, மாலை பொழுது சக்கர் வானமா செவந்திருக்கு. மாலைங்கிறதுனால வானம் செவந்திருக்கு. அதே சமயம் அவனோ ஹிரண்யகசிபு, அவர் சக்கச்சவேல்னு இருக்கிறார். இந்த ஹிரண்யகசிபுனுடைய செவந்தவனை அழிப்பதற்காக செவந்த பெருமான் நரசிம்ம பெருமான் தோன்றினார். பிளந்தது தூணும், புறப்பட்டது செங்கட்சியம், அட்டகாச சிரிப்போட வெளியில வந்துதா. சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மன சத்தியம் அதிருஷ்யத அத்தியுத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷன். வேதாந்த தேசிகன் சாதித்தார், மகாசுர கிரகஸ்தூணா பிதாமக்கிய பூத்துன்னு. மகாசுரன் இந்த ஹிரண்யகசிபு, இவனுடைய வீட்டு அரண்மனையில் இருந்த தூண் பாட்டியா எடுத்துனார். அது எப்படி தூண் பாட்டி ஆகுமானால் ஆச்சே. மகாசுர கிரகஸ்தூணா பிதாமகி, பிதாமகின பாட்டியோ இல்லையோ. ஏன் பாட்டி ஆச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் பாட்டனார் பிரம்மா. பிரம்மாவுக்கு இப்போ அவர் பாட்டியா எடுத்துங்கிறார் தூணே. பிரம்மாவை நாபிகமலத்திலே பிறப்பித்தவர் திருமால். அப்போ பிரம்மாவுக்கு அப்பா ஆயிட்டாரோ இல்லையோ. அந்த அப்பாவை இப்போ இது பெத்துதோ இல்லையோ, அதனால பாட்டியை எடுத்துங்கிறாரு. அந்த நரசிம்ம பெருமான தூண் தானே இப்போ பெற்று கொடுத்தது, அப்போ பாட்டியாக தானே இருக்கணும். தூணுக்கு பிள்ளை, தூண் பெற்றதுனால தூண் பாட்டி. அந்த பாட்டிக்கு பிள்ளை நிருசிம்ம பெருமான், நிருசிம்ம பெருமான் பகவான், அவர் பெற்றவர் பிரம்மா. அப்போ பிரம்மா பேரன் தானே, பெருமாள் அவருக்கு அப்பா தானே, தூண் தானே அவருக்கு பாட்டியா இருக்கணும். அதனால தான் மகாசுர கிரகஸ்தூணா பிதாமக்கியபூத் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். மிருகமாகவும் இல்லாமல் மனிதனாகவும் இல்லாமல் நீண்ட உருவத்தோட தோன்றினார். நாயம் மிருகா நாபி நரஹ விசித்திரமஹோ கிமேன மிருகேந்திர ரூபம் சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம். தன் அடியவனுடைய பாஷணத்தை உண்மையாக்குவதற்காக இந்த உருவத்தை எடுத்துட்டார். மௌனமாறு, அடிக்கடி வளவளான்னு பேசிகிட்டே இருக்காது, பேச்சை குறைச்சியானா மதிப்பு வசருங்கிறார். நிறையா பேசினாலே இவர் இப்படியே தான் பேசின்னு இருப்பார். அதுலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறத மட்டும் எடுத்துக்கணும்னு சில பேர் நம்ம வச்சுருக்கோம் இல்லையோ. நமக்கு தெரிஞ்சவாளே இருப்பா, அவள் எவ்வளவு பேசினா எவ்வளவு எடுத்துக்கணும்னு நமக்குள்ள ஒரு மனக்கணக்கு வச்சுருப்போம். அவர் 10 சொன்னார்னா 2 தான் சுவாமி உண்மை இருக்கும், மற்றதெல்லாம் நினைக்கவே கூடாது. அப்படி இல்லை, ஒன்னே ஒன்றை சொல்லு, ஆனால் அந்த உண்மை உண்மையாக இருக்கணும்.